Assalamu alaikum. Walaikum salam. Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. உலகத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த மாபெரும் அரிய வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிந்து கொள்ளுதலில் இருந்து வருகின்றோம். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. நம்ம தொடர்ச்சியா பல்வேறு வசனங்களை பார்த்துட்டு வரோம், பல்வேறு சூறாக்கள் இருந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு சூரா 31 லுக்மான் அப்படின்னு ஒரு தலைப்புள்ள, ஒரு பெயரை கொண்ட தலைப்புள்ள ஒரு சூறாவை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு பிலாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 31 லுக்மான். லுக்மான்ங்கிறது ஒரு நல்லடியாருடைய பெயரா இருக்குது. அவரு ஒரு தூதராகவோ நபியாகவோ இல்லை அப்படிங்கிறது நாம குர்ஆன் வாயிலிருந்து அறிகிறோம். குர்ஆன்ல வந்து பலதரப்பட்ட செய்திகள், விஷயங்கள் இருக்குது. குறிப்பிட்ட ஒரு தூதருடைய வரலாறோ நபியுடைய வரலாறு மட்டும் இல்லாம நன்னெறியாருடைய வரலாறும் நம்ம நிறைய பார்க்கிறோம். அதுல அல்லாஹ் ஒரு தலைப்பாவே வச்சு ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை இங்க எடுத்து காட்டக்கூடிய அளவுல அந்த சூரா அமைச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம அதை இன்ஷா அல்லாஹ் தொடக்கத்திலிருந்து பார்ப்போம். அப்ப லுக்மான்ங்கிறது ஒரு நல்லடியார் அப்படிங்கிறத நாம இதுல புரிஞ்சுக்கலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அல்லாஹ் நம் மீது ஒரு மாபெரும் கருணையும் அருளும் உடையவராக இருக்கிறார். அதனால தான் நமக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பே கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கருணையை தன் மீது கடமையாக்கன்னு சொன்னா, நம்ம எப்போ தவறான முடிவு எடுத்தோமோ அப்பவே நம்மள நரகத்திற்கு அவர் பூர்த்தி இருப்பாரு. ஆனா அவர் நம்ம மேல கருணை இருக்கிறதுனால நமக்கு அவகாசம் கொடுத்து ஒரு விலைமதிப்பற்ற சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றார். அதை நாம அடைஞ்சிருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தினுடைய ஒரு வெயிட், அந்த நேரத்தினுடைய காலத்தினுடைய அவருடைய இது என்ன, மதிப்பு என்னன்னு நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம கடவுளை மட்டும் வழிபடக்கூடிய மக்களா நாம இருக்கிறோம். அதை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அல்ல நமக்கு அதை ஆர்வமாக்கி வச்சிருக்கிறார். அவருடைய கருணை மட்டும் இல்லைன்னா நம்ம அதையும் அடையாளம் கண்டிருக்க முடியாது. வழிகாட்டல் நம்ம பேசுறோம், இது குர்ஆன் தான் வழிகாட்டம் அறிஞ்சிருக்கிறோம். அதை நமக்கு சரியானதுங்கிறத நமக்கு புரிய வைக்கணும்ல. எவ்வளவு மக்கள் மத்தியில நாம வாழ்றோம். ஒவ்வொருத்தருமே அதனோட தொடர்பு படுத்தி இணை வழிபாடு செஞ்சு மற்ற விஷயங்களை பேசக்கூடிய மக்களாக தான் இருக்காங்களே தவிர குர்ஆன் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்கு அவங்க வரல. ஆனா அல்லாஹ்வுடைய நமக்கு அதை பத்தி ஒரு சரியான ஒரு அறிவை, ஞானத்தை வழங்கியிருக்கிறாரு. நாம் அதை முழுமையா நம்புறோம். அந்த அடிப்படையில அல்லாஹ் நமக்கு ஒரு மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கிறாருங்கிறதுக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும். அதான் நம்ம நன்றி செலுத்த அது ஏதுவா இருக்கும். தொடர்ச்சியா நம்ம ஒரு சரியான பாதையில நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. சரியான வழிகாட்டி நம்ம கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு பொக்கிஷமா இருக்குது. அந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்குது. எந்த ஒரு விஷயத்திற்கும் வாழ்வியல்ல வழிகாட்டக்கூடிய ஒண்ணா இருக்குது அப்படிங்கிறத நாம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுக்கு நமக்கு அல்லாஹ் மாபெரும் கருணை புரிஞ்சிருக்காருங்கிறத நம்ம பாக்குறோம். தொடர்ச்சியா முதல் வசனம் அலிஃபா மீம் சொல்லி தொடங்குது. நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு முத்திரை எழுத்து குர்ஆன்ல வந்து ஒரு சான்றா இது திகழுது. அது ஞானமூட ஒரு விஷயமா இருக்குது. அதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம நம்பிக்கையாளராக இருக்க முடியும். நம்ம புரியாம அதை சான்றா பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தான் நம்பிக்கை இருக்க முடியும். எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடா அதை இருந்து அதை நம்ம பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம ஒரு நம்பிக்கை உண்ட மக்களா இருக்கலாம். அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது ஒரு முத்திரை எழுத்து. குறிப்பிட்ட சூறாக்கள்ல மட்டும்தான் இருக்குது. 29 சூறாக்கள்ல 14 எழுத்துக்களை கொண்டு செய்யப்பட்டிருக்குது. அது பின்னி பிழிந்த ஒரு சான்றாக இருக்குது. அதை வந்து அன்றாடம் நம்ம அது பார்க்கலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை இப்படி நம்ம ஒரு கேம் வந்து விளையாடும் போது அதை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போறோம்.
அடுத்தடுத்த நம்பருக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி இந்த சான்று அடுத்தடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அது வெவ்வேறு வகையில இருக்குது சான்றுகள் நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில் அமைஞ்சதுதான் இந்த அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம். தொடர்ச்சியா அதை பற்றி எல்லாம் சொல்லும் போது எழுத்துக்களாகிய இவை ஞானத்தை கொண்ட இந்த புத்தகத்தின் சான்றுகளாக அமைகின்றன அப்படிங்கிறார். ஒரு விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு அது என்ன அப்படிங்கிற கேள்வி ரொம்ப காலமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1400 வருஷத்தையும் தாண்டி அந்த விஷயம் இருந்துச்சு. இது என்னன்னே தெரியாம அந்த மாதிரி காலத்துலதான் நமக்கு ஒரு தூதர் நமக்கு அதை வெளிப்படுத்துறாரு. அவரு எப்படி அதை கண்டுபிடிக்கிறாரு? முதல்ல அவரு ஒரு அரேபியா இருக்கிறாரு, மற்ற மொழி தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கிறாரு, ஆங்கில மொழி. ஆனா அந்த மொழிபெயர்ப்புகளை குரானை பார்க்கும்போது சரியான மொழிபெயர்ப்பு இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். முதல்ல அரபியில படிக்கிறோம், அந்த படிச்ச விஷயம் மாதிரி டிரான்ஸ்லேஷன் இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அதாவது நம்ம தமிழ்லையும் நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதே வார்த்தையை நம்ம மற்ற மொழியில சொல்லவே முடியாது. அதை அவங்க மட்டும் தான் புரிஞ்சுக்கிட முடியும். அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணமா நம்ம தலை சுத்தி மூக்கத்தோடன்னு சொல்லுவோம். இதே வார்த்தை அவனு சொன்னா அது புரியுமானா புரியாது இல்ல, அந்த மாதிரி சொல்ல வர. இந்த மாதிரி பல விதமான வார்த்தைகள் பல மொழிகள் இருக்குது. ஒரு விஷயத்த சொல்றாருந்தா நேரடியா சொல்லு, நம்ம அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லாம நம்ம என்ன சொல்றோம், தலை சுத்தி மூக்கத்தோடாத, சுத்தி வளர்ச்சி பேசாதங்கிற வார்த்தைய அப்படி நம்ம மொழியில வச்சிருக்கோம். அப்போ சுத்தி வளர்ச்சி பேசாதங்கிறத நம்ம மொழி பேசோம்னா அவனுக்கு என்ன புரியாத? சுத்தி வளர்ச்சி பேசாதான் அது புரிஞ்சிடும். தலை சுத்தி மூக்கத்தோடாதன்னா அது எப்படி அதை எடுத்துக்குவாங்க? சட்டமா எடுத்துக்குவாங்களா? இப்படி செய்யக்கூடாது நினைச்சுக்கிறாங்களா? இது என்ன பாதிப்பு இருக்கு? அப்படி போகும்ல. அப்ப அந்த மொழிக்காரன் தான் அது புரியும். அதனால அந்த மொழி அறிஞ்ச ஒருத்தர் அரபியில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிற குரான வாசகத்தை வச்சுதான் அந்த மொழிபெயர்ப்பை கவனிக்கிறார். அப்ப அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, தப்பு இருக்குது, சரியான மொழிபெயர்ப்பு இல்ல, நம்முடைய பாசையில என்ன சொல்லுதோ அதை ஒழுங்கா சொல்ல முடியல இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு நினைச்சாரு. மீண்டும் சரியான ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வர்றதுங்கிற அடிப்படையில தெரியப்படுத்தணும், வெளிப்படுத்தணும். யாருக்காக? நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்காகவாது செய்யணும்னு சொல்லிதான் முயற்சி பண்றாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது அல்பாத்தியாவுடைய மொழிபெயர்ப்பை செய்யறார். நம்ம எல்லாம் அறிஞ்ச விஷயம் தான், ஒரு நினைவூட்டலுக்காக சொல்றேன். அல்பாத்தியா முடிச்சு அல் பக்ரா வரும்பொழுதுதான் அந்த முத்திரை துவங்குது. இப்ப எடுத்த உடனே அலிஃப் லாம் மீம் இருக்குது. தாலிகில் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் தொடங்குது. அப்ப அந்த அலிஃப் லாம் மீம் வரும்போது எல்லாருமே பொதுவா அதை அப்படியே போட்டிருப்பாங்க. அலிஃப் லாம் மீம்னா அலிஃப் லாம் மீம் போட்டிருப்பாங்க. அது என்னது, என்ன மொழிபெயர்ப்பு செய்யணுங்கிறத இவர் முயற்சி பண்றாரு. அதுக்கே கிட்டத்தட்ட சில வருஷங்கள் அவருக்கு ஆயிடுது. அவருக்கு அந்த அலிஃப் லாம் மீம் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இதை மொழிபெயர்ப்பு செய்யாம நம்ம அடுத்தவங்க போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். அதனால கிட்டத்தட்ட சில வருஷங்கள் ஆகுது. அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க சில வருஷம் ஆகுது. அவருக்கு ஒரு வகையில அவர் சூரத்தில் காஃபை வச்சு முதல்ல அவரு காஃப்னா என்ன, அது குரானு, அது எத்தனை எழுத்து இருக்குதுன்னு பார்த்து ஒரு வெளிப்படுத்தப்படுது. அந்த அடிப்படையில மொழிபெயர்ப்பால வந்த விஷயம் தான் அந்த அற்புதம்ங்கிறத நம்ம பார்க்காது. அது அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தாரு. அந்த அடிப்படையில எழுத்துக்களாகிய இவை இங்க வரும் பொழுது நம்மளாம் படிச்சுட்டு கடந்து போயிடுவோம். எழுத்துக்களாகிய இவை ஞானம் கொண்ட இந்த புத்தகத்தின் சான்றுகளாக அமைகின்றன நமக்கு தெரியும். இதை ஓதனாலும் சரி, படிச்சாலும் சரி, அப்படி கடந்து போயிட்டே இருப்போம். ஆனா அவர் அப்படி கடந்து போகாம அது என்னங்கிறத நின்று பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விடை கிடைக்குது. அது அல்லாவுடைய புறத்தில் உள்ளது, திட்டத்தில் உள்ளது, நாட்டத்தில் உள்ளதுதான். புதுசு எதுவும் கிடையாது. எல்லாம் எப்படி நடக்கணுங்கிறது ஏற்கனவே விதியில் உள்ளதுதான். ஏற்படக்கூடிய எந்த ஒண்ணும் ஏற்கனவே பதியப்படாமல் இல்லை அப்படிங்கறத நம்ம வசனம் பாக்குறோம். 57 அத்தியாயத்துல 22வது வசனத்துல. அந்த அடிப்படையில அப்போ அவர் அதை கண்டுபிடிக்கிறார். அதுதான் அல்லாஹ் அங்க சொல்லும் போது இவை ஞானத்தை கொண்ட இந்த புத்தகத்தின் சான்றுகளாக அமைகின்றன அப்படிங்கிற. குரானுடைய சான்று இந்த எழுத்துக்கள் தான் அப்படிங்கிறத, இந்த முத்திரை எழுத்துக்கள் தான் இந்த குரான சான்றா இருக்குது. நம்மளும் அதை பாக்குறோம். ஒரு துவக்க எழுத்துலையும் பாக்குறோம், அதை வசனங்களை பாக்குறோம், வார்த்தைகளை பாக்குறோம், வரிகளை பாக்குறோம், எத்தனை எழுத்துக்கள் எப்படிலாம் அமைஞ்சிருக்குன்னு பாக்குறோம். அது ஒரு மொழிகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது, திரும்ப நம்ம அதை மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அடிப்படையில இது அமைஞ்சிருக்குது. உண்மையிலே இது அல்லாஹ்வின் புறத்தில் வந்ததுதான். ஒரு வரலாறையோ, ஒரு சரித்திரத்தையோ, ஒரு சட்டத்தையோ, ஒரு நடந்த நிகழ்வையோ, நடக்க போற நிகழ்வையோ, ஒரு நீதியையோ எதை சொல்றதா இருந்தா அந்த அரபிய வார்த்தைகள் இருக்குது. அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் தான். அப்ப இங்க அந்த இந்த அடிப்படையில அது முத்திரையெழுத்து அடிப்படையில அதை அமைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். அது உண்மையிலே மனித எழுத்துக்கு அப்பாற்பட்ட மொழி இருக்குதுன்னு நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வால மட்டும்தான் செய்ய முடியுங்கிற உறுதிக்கும் நம்மளால வர முடியும். எப்படி அந்த வார்த்தையை செட்டப் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஒரு வார்த்தை இங்கிதம் சொல்றான், இங்கிதத்துக்கு அதான் வார்த்தை. அப்போ ஞானம் வரணும் வரக்கூடாதுங்கிறத எது முடிவுபடுது? அந்த முத்திரை எழுத்துக்கள் அங்க வச்சு நம்ம பாக்குறோம். அது எத்தனை இது இங்கு வருதுங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல இங்கிருக்கிற வார்த்தைக்கு வேற எதுவும் போடவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு மொழி செட்டப் ஏற்கனவே பண்ணப்பட்டதா இருக்குது. எல்லாமே கடவுள் தான் படைச்சாருங்கிறதுக்கு குருவும் அதுதான். அவர் தான் ஓனை படைச்சாருங்கிறதுக்கு மொழியும் சரி, மொழிய வார்த்தையும் சரி, அவருடைய வடிவங்களையும் சரி,
எதையுமே அல்லாவுடைய நாட்டம் இல்லாம ஒரு மனிதன் கண்டுபிடிக்கல. அல்லாவுடைய நாட்டம் படிதான் மனிதன் கண்டுபிடிக்கிறான். அதனாலதான் உலகம் முழுக்க 1, 9 ஒரே மாதிரி பாக்குறோம்ல. இது மனிதன் கண்டுபிடிச்ச வித்தியாசம் வந்துரும்ல. 1 இருந்தாலும் 9 இருந்தாலும் நம்ம எதுல பாக்குறோம்? அரபி எழுத்தும் சரி, காமன் எழுதக்கூடிய அந்த நம்ம பேசக்கூடிய எழுத்தும் ஒண்ணு போல அமைஞ்சிருக்கு. இது காரணம் இல்லாம இருக்குமா? ஆனா இல்ல. அப்ப கடவுள் தான் நினைச்சாரு, ஒவ்வொன்றையும் செய்யறார் அப்படிங்கறத நம்ம அந்த எழுதி புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில அப்போ ஞானம் உண்டு இந்த புத்தகத்தின் சான்றுகளாக அமைகின்றனங்கிறது எழுத்துல வரலாறுல நம்ம மாத்தி அமைக்க முடியாது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆஹா யா ஐன் சாத்துக்கு 19 சொல்லப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் அந்த எழுத்துக்கள் ஒளிஞ்சிருக்குது. அதுல வெளிப்படையா பார்க்க முடியுது. எத்தனை காஃப் இருக்கு, எத்தனை மீம் இருக்குன்னு எழுத என்ன முடியும்? அது இந்த வார்த்தையில வச்சு என்ன முடிவு பண்ண முடியும்? மாற்றி அமைக்க முடியாது, முடிவு பண்ண முடியும். ஒண்ணு எடுத்தா கூட அது மாற்றி அமைச்ச மாதிரி ஆயிடும். ஆனா உண்மையிலே வேணும்னே சில வார்த்தையில மாற்றி செய்யவும் பட்டிருக்குது. மக்காங்கிறத பக்கான்னு பாக்குறோம், அதை நம்ம அடையாளம் காணுவதற்காக. மக்காவையே பக்கான்னு போட்டிருக்கு அப்படி கேள்வி வரும்ல, மாத்த முடியாது நம்ம சொல்றோம். இப்ப மாத்தி இருக்கு அப்படின்னா அதை அடையாளம் காணுவதற்காக 3வது அத்தியாயத்துல அலிஃப் லாம் மீம் வருது, அல்லாஹுல்லதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குதா. அப்ப அதுல மக்காங்கிற வார்த்தைக்கு பக்கான்னு வருது. ஏன்னா அலிஃப் லாம் மீம் இருக்கிறதுனால மீம் அந்த மக்கானே போட்டா ஒரு எழுத்து கூடியும். அப்போ பக்கான் போட்டா கூடாது. அப்போ அடையாளம் காணுவதற்காக சில விஷயம் அப்படி செய்யப்பட்டிருக்குது. சில விஷயங்கள் சொல்லப்பட்டு வரும். சொல்லப்பட்டதை தடுப்பியே சொல்லலாம், ஆனா சேர்த்தியே சொல்லுவாரு. சில இடைமறிச்சு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிப்பாரு. அப்படியெல்லாம் சில செட்டப் குரான் இருக்குங்கிறத நம்ம அதை பாக்குறோம். அந்த அடிப்படையில இது ஒரு கணித அமைப்பா கட்டம் இருக்குது, அது ஒரு ஞானமா இருக்குது, அதே சமயம் குரானுடைய சான்றா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப சான்ற நம்ம அது விளங்கிக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து நன்னறியாளர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கும் ஒரு கருணையும் ஆகும். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த குரானை பொறுத்த வரைக்கும், இந்த வழிகாட்டலை பொறுத்த வரைக்கும் நன்னறியாளர்களுக்கு ஒரு கலங்கரை, வெறுமனே அல்ல சொல்லல, இது கலங்கரை விளக்கு எல்லாருக்கும் அப்படி சொல்லல, நன்னறியாளர்களுக்கு மட்டும்தான் சொல்றேன். நல்லா நம்ம வார்த்தையை கவனிக்கணும். எந்த வார்த்தையும் எல்லாம் வீணாக்க மாட்டார், வேஸ்டா போட மாட்டார். எதை நமக்கு எல்லாம் வரிசையா சொல்றாலும் வரிசை நம்ம பின்பற்றணும். அந்த வரிசையை மாத்தி அமைக்க கூடாது. நம்ம ஒளிச்சேரதை பாக்குறோம். முகத்தை கழுவுங்கிறது முதல்ல இருக்குது. 4 உறுப்பு கழுவணும். கழுவுனா என்ன அப்படின்னு கழுவக்கூடாது. அது அடையாளப்படுத்திருக்கிறார் நம்மளுக்கு. முதல்ல என்ன செய்யணும், 2வது என்ன செய்யணும், 3வது என்ன செய்யணும், 4வது என்ன செய்யணும் இருக்குது. அந்த அடிப்படையில் செய்யணுமே தவிர நம்ம ஒரேடி எதாவது செய்யணும் அப்படி செய்ய முடியாது இல்லையா? அந்த அடிப்படையில எல்லாமே கவனிக்கும். முதல்ல என்ன வருது, என்ன கவனிக்கணும். குரான்ல வரக்கூடிய வார்த்தைகளையுமே வெறுமன இது கலங்கரை விளக்குன்னு சொல்லாம ஆரம்பத்திலே சொல்றாரு, புதல் முத்தகின்கிறார் இல்லையா? முத்தகீன்களுக்கு வழிகாட்டின்னு சொல்றாரு. அந்த கலங்கரை விளக்கு அப்படின்னா முத்தகீன்களுக்கு தான், பயபக்தியுடையவர்களுக்கு வழிகாட்டுங்கிறார். இங்க நம்ம பாக்குறோம் நன்னறியாளர்களுக்கு அப்படிங்கிறார். ஒரு கலங்கரை விளக்கும் ஒரு கருணையுமாகும். இந்த குரான் நமக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கருணையா இருக்குது. அதே சமயத்துல நன்னறியாளர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கா இருக்குங்கிறார். நம்ம நன்னறியாளர் யார் அப்படின்னா நன்மையை நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்க முடியும். நன்னறியான காரியம் செய்யக்கூடிய இருப்போம். எப்பவுமே நல்லதை யோசிப்போம், நல்லது நடக்கட்டும் நினைப்போம், நல்லதே நம்ம சேர்ந்து முற்படுவோம். ஒரு வழிகாட்டு வந்தாலும் சரி, ஒரு பாதையில கலக்கக்கூடிய கரடு முரடான விஷயமா இருந்தாலும் சரி, அதை ஒழுங்குபடுத்துறோம். அது என்ன, நன்னறியினுடைய அடையாளம். அதெல்லாம் நம்ம செய்து ஆசைப்படுறோம்ல, இந்த மாதிரி இறங்கி செய்ய முடியலன்னு கூட வருத்தமா போறோம் பாருங்க மனசளவுல. எடுத்து போட முடியலையே, இந்த கல் இருந்து எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு மனம் இருந்துச்சுன்னா அதுவே நம்ம ஒரு அந்த இடத்துல ஒரு நன்மையாதி ஆயிடுறோம். இப்படி நம்முடைய எல்லா விஷயமே, நம்முடைய சொல்லா இருந்தாலும், செயலா இருந்தாலும், பார்வையா இருந்தாலும், கேட்கக்கூடிய விஷயமா இருந்தாலும், கெட்டது பேசினா அந்த இடத்துல இறங்கி போறோம் தெரியுமா, அது நன்னறியாடு பண்பு. அது நல்லது பேசும்போது கேட்டு இருக்குன்னு தெரியுமா, அது நன்னறியாடு பண்பு. எல்லாமே இருக்குது, எல்லாரும் நடக்கும் உலகத்துல. நாம எப்படி நடக்கிறோங்கிறது தான். அப்ப நன்னறி அப்படின்னா என்னன்னா, அந்த மாதிரி நன்னறியாளர்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி, லாபமோ நஷ்டமோ நமக்கு என்ன கிடைக்குதோ அது நமக்கு, இன்னொரு கிடைக்கிறத பத்தி பொறாமப்படாம இருக்கிறது, அது நன்னறியாடு பண்பா இருக்குது. மற்றவங்களை பத்தி பேசாம இருக்கிறது, அது நன்னறியா இருக்கிறது. மற்றவங்க பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம சுகமா கேட்கிறோமே, சொல்லு சொல்லு இன்னும் சொல்லு அப்படின்னு கேட்கறோம் தெரியுமா, அது நன்னறியாடு பண்பு கிடையாது. கேட்டாலே நம்ம ஸ்டாப் தான் பண்ணணும். ஒருத்தரை பத்தி நம்ம கேள்விப்படுறோம், அவன் அப்படியா இப்படியான்னு கேள்விப்படும் போது ஸ்டாப் பண்ணி அவனு தான் கூப்பிடணும். சம்பந்தப்பட்டவனை நான் விசாரிக்கிறேன் கேட்கிறேன்னு சொல்லணும். அப்பதான் அவன் பயப்படுவான். போய் சொல்லக்கூடியவன், அப்பா சொல்லக்கூடியவன். நிறைய நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது கேள்விப்படுறோம் மனசுல வச்சுக்கிறோம். ஓ இவன் இப்படியா அப்படி நம்ம நினைச்சுக்கிற மனசுல. அப்புறம் போய் கேள்விப்படுறோம்னா இவர் இப்படி அப்படின்னு எவனா சொல்லுவான். நம்ம நினைச்சு அதே மனசுல வச்சுக்கிட்டு நம்ம நடத்தி மாத்திடுவோம். இவன் இப்படி பட்டவன நினைச்சுக்கிறோம். அது தப்பான கோட்பாடு, இஸ்லாத்துல இல்லாதது. முதல்ல யார் என்ன சொன்னாலும் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட விசாரிச்சு தீர விசாரிச்சு சரியானதை கண்டுபிடிக்கணும். ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா தப்பு தப்பா சொல்லிட்டு போயிடுவான். என்ன அது நன்னறிய கிடையாது. இப்ப நன்னறியா எதுன்னு கேட்டாலுக்கு நாம உளம் தூய்மையோடு இருக்கிறது.
கடவுளுக்கு பயந்து இருக்கிறது, பயபக்தியோட இருக்கிறது, அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கிறது, நல்ல காரியங்கள் செய்யறது, கெட்ட காரியம் நடந்தா நம்ம வெறுக்கிறது, கெட்ட காரியம் நம்ம அணுகி வந்தா நமக்கு விருப்பம் இல்லாம அதை தள்ளி விடுறது, இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கு. இவங்க நன்னறியாளர்கள். இந்த நன்னறியாளர்களுக்கு தான் குரான் எப்படி இருக்கும்? ஒரு கலங்கரை விளக்கா இருக்கும். எல்லாருக்கும் இல்ல, பொதுவான மனிதனுக்கு இல்ல. குரானை பொறுத்த வரைக்கும் குரான் விஷயமே மற்றவனுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு பாக்குறோம், வேற வசங்களை பாக்குறோம். இப்ப தொடர்ச்சியா இன்ஷால்லாத. அப்ப நன்னறியாளர்களுக்கு தான் இது ஒரு கலங்கரை விளக்குங்கிறத புரிச்சுக்கணும். கலங்கரை விளக்கு விளக்குனா என்ன? கலங்கரை விளக்குனா என்னன்னா, நமக்கு திக்கு திசை எதுவுமே தெரியாம இருக்கும். ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியும். நம்ம சென்னையெல்லாம் இருக்குது, அதுக்கு கலங்கரை விளக்கு நம்ம சொல்றோம். பீச்சு, மெரினா பீச், அதுக்கு அடுத்து வரிசையா ஒரு பீச்சா இருக்குது. அதுல காந்தி பீச்சுக்கு அடுத்து வரக்கூடியது கலங்கரை விளக்கு பீச் நம்ம சொல்றோம். அங்க பெரிய அமைச்சிருப்போம், அது பார்த்தா தெரியும். சுத்திட்டே இருக்கும் அது, இந்த லைட்டிங். அந்த ஒளியை பார்த்து தான் அந்த கப்பல்கள் இங்கதான் அந்த கரை இருக்குது, துறைமுகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவங்க பயணிப்பாங்க. அதுல எதுவுமே திசை தெரியாத ஒவ்வொரு துறைமுகத்திலையும் அந்த லைட்டிங் வச்சிருக்கும். அப்ப கலங்கரை விளக்கு தான் அவனுக்கு வழிகாட்டியா இருக்குது கப்பல்களுக்கு. அந்த மாதிரி நமக்கு திக்கு தெரியாம இருப்போம், எதுக்கு தரணும், எதுக்கு வாழ்றோம், எங்க போறோம், எதுவுமே தெரியாத நம்மளுக்கு இந்த குரான் நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு விளக்கா இருக்குது, கலங்கரை விளக்கா இருக்குதுங்கிறத பாக்குறோம். அப்ப நம்ம தேடும் பொழுது நமக்கு அது கிடைக்குது. நம்பிக்கையில வந்து நம்ம தேடுறோம் அதை. நம்ம ஏன் பிறந்த நம்ம விஷயம் என்ன, நம்ம வயசாகிட்டே இருக்குது, மரணம் வந்தது, அப்புறம் என்ன நடக்குது, இது ஒரு தேடுதல் நமக்கு இருக்குது. அந்த தேடுதல் வச்சு குரான் பார்க்கும்போது நமக்கு நிறைய விடை கிடைக்குது. அந்த விடையில சொல்லும் போது நன்னறியாளர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கும் அப்படிங்கிறார். அப்போ அந்த சாதாரணமா ஒரு ரெண்டு பேரு நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. என்ன மிஸ்டேக்கு? ஒரு வாகனம் ஓட்டி தப்பா ஓட்டி இருப்பான் ஒருத்தன், தவறா இல்லாதவன் நின்று பேசும்பொழுது அந்த ரெண்டு ஒரே மாதிரி பேச மாட்டான். பாதிக்கப்பட்டவன் நியாயமா பேசுறாலும் பாதிக்கப்படாதவன் அவன் தப்பு பண்ணாத மாதிரி அவன் பேசிட்டே இருப்பானுங்க. இதெல்லாம் வந்து எப்படி நினைக்க, அந்த நன்னறியை பொறுத்து அந்த பேச்சுக்கள் அமையும். நன்னறி இல்லைன்னா அது அப்படித்தான் யாரும் பேசுவான். எந்த அளவுக்கு பேசுவான்? ஏன்னா ஓரோடான்னு கேள்விக்கிற பேசுவான். ரோட ரூல்ஸ் தானப்பா, ரூல்ஸ் படி தான் நடக்கணும், அதுதான் இவன் கேட்டாலுமே அதுதான் பதில் இருக்காது. அவனோட அவன் இஷ்ட மாதிரி பேசுவான். இதெல்லாம் வந்து என்ன, அந்த கரகமோடான இந்த வன்முறை குணம் கொண்ட மனங்கள் உள்ளதுன்னு சொல்ல வரேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனம் இல்லைல்ல. சுதந்திர மனம் இருக்குது, ஒரு குடும்ப மனம் இருக்குது. அதாவது நம்ம அடிக்கடி சொல்லதான் செய்யறோம், வலைதளங்களை பாக்குறோம். ஒருத்தர் கீழே விழுந்தா சிரிக்கிறவனு இருக்கிறான், அதுவா வருத்தப்படும். ரெண்டு எல்லா மனிதர்கள் தான் ரெண்டு விதமா இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? அவனுக்கு அந்த கொடுமை சந்தோஷமா இருக்குது, அவன் சிரிக்கிறான். ஆனா அவன் கொடுமையை பார்த்தா நம்ம வந்து வருத்தப்படுவோம். அப்போ அந்த மனங்கள்ல வித்தியாசம் இருக்குது பாருங்க. அந்த மனங்கள் நமக்கு எல்லாம் அது கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நன்னதியாளர்களுக்கு தான் இந்த குரான் என்னவா இருக்கும்? ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய, ஒளியை காட்டக்கூடிய கலங்கரை விளக்கா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தையில் நமக்கு எல்லாம் தெரியுறாரு. வெறுமனே அவர் வந்து இந்த குரான் கலங்கரை விளக்குன்னு சொன்னா அது கேள்வி இருக்கும், இல்ல இருக்குமா அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரல்ல நன்னதியாளருக்கு தான். அப்ப நாம என்ன செய்யணும்னா, இந்த குரானுடைய இந்த விளக்கை பார்க்கணும், வெளிச்சத்தை பார்க்கணும், அந்த வழியை அடையணும், வழிகாட்டல போகணும்னா நாம நன்மை இருக்கிறது இருக்குது. அதான் முக்கியம். அப்ப நன்மை இருக்கிறது நம்ம முயற்சி பண்ணணும். நன்னறி எது? அல்லாஹ்வை நம்ம துதிப்பது, தியானிப்பது, அது மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவது, நல்லதை நோக்கியே நடந்துகிட்டு இருப்பது. நம்ம இருந்தாலும் சரி, அமர்ந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, எல்லாத்துலயும் பக்தி வெளிப்படணும். அந்த மாதிரி நடந்தோம்னா நன்னெறி. அந்த மாதிரி நன்னெறியாளர்களுக்கு நம்ம தெரியாத விஷயங்களை அந்த கலங்கரை விளக்கு மூலமாக, இந்த குரான் மூலமாக, இந்த கதை மூலமாக எல்லாம் கிடைச்சவாரு விளக்குவாருங்கிறத நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். அடுத்து அந்த நன்னெறியாளர் பொறுத்த வரைக்கும் சலாத் தொடர்பு தொழில்களை கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறார். யார் நன்னெறியாளர் அப்படின்னு சொன்னா, அவங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு சில கேட்டகரி சொல்றாரு. ஜக்காத்து கொடுக்கறது, தூவுறது, கடுமையான தர்மத்தை கொடுக்கறது, மறுவுளை குறித்து அவர்கள் பரிபூர்ணமான உறுதியோடு இருக்கிறதுங்கிற ஒரு 3 விஷயம் அல்ல சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நன்னறியாளர் யாருன்னா அது விடையை எல்லாம் கொடுத்துட்டாரு. தொழக்கூடியவங்க அப்படிங்கிறார். உள்ளட்சத்தோடு தொழக்கூடியவங்க, காட்டிக்கொள்ள தோட்ட அவங்கள மாதிரி அது வெவ்வேறு வசனங்கள் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா தொழுகிறோமா, நம்மளும் தொழுகிறோம், இறை வழிபாடு செய்யறது தான் செய்யறோம். அப்போ எல்லாரும் நன்னறியாளா அப்படி கேட்டா அதுல வித்தியாசம் இருக்குது. எல்லா நன்னறியாளர் இல்ல, கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர் தான் நன்னறியாளர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்கள் தொடர்பு தொழில்களை கடைபிடிப்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொழில் எந்த அளவுக்கு கடைபிடிக்கும் நமக்கு தான் தெரியும். தொழிலை தவற விட்டுட்டா நம்ம கஷ்டப்படுறோமா, அதை நம்ம வருத்தப்படுறோமா, ஃபீல் பண்றோமா, அல்லது அவ்வளவுதான் நமக்கு கிடைக்கிற தொழில அப்படின்னு கடந்து போறோமா, அவங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய வேலையை பொறுத்து எப்படி நடக்குது. எல்லா தொழிலும் 5 ஏழை நம்ம குடும்பம் வரைக்கும் செய்யறோம். மிஸ்ஸிங் ஆகக்கூடிய நிலைமை வருது. ஒரு கல்யாணம் காட்சின்னு போயிட்டா கூட்டம் உட்காந்தோம்னா வர லேட் ஆயிட்டா அந்த தொழுகையெல்லாம் மிஸ் ஆகுது, வாய்ப்பு இருக்குது. சில பேர் அந்த தொழுகையிலையும் அல்லாவோட ஞாபகத்தோட உட்கார்ந்தோ நிம்மதி இருந்தோ அது முடிச்சிருவோம், கடமையா செஞ்சு முடிச்சிருவோம் இந்த இடத்துல உட்காந்துட்டு. ஆனா அது மாதிரி இல்லாம அதையும் மறந்த மேல கூட்டமா உட்காந்து பேசுறது, மொத்தமா லேட்டா போறது, 3:30 மணிக்கு போறது, அப்புறம் லோகர் இந்த காலம் ஆயிடுது. இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணணும்ல, அதை வருத்தப்படணும்ல.
எப்படி மிஸ் ஆச்சு, நம்ம எப்படி மறந்து இருந்துட்டோம் அப்படின்னு. அப்ப நம்ம அந்த இடத்துல நன்னெறில கோட்டை விடுறோம். அந்த இடத்துல நன்னெறியால யாருன்னா தொழக்கூடியவன்னு நல்லா சொல்றாரு. அப்ப தொலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா குறைஞ்சபட்சம் வருத்தப்படணும். அப்ப மாறிடுவோம். மன்னிப்பு கேட்கிறோம், வருத்தப்படுறோம், உண்மையிலே ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம நன்னேரம் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் அது எந்த ஃபீல்மே எனக்கு இல்லை, எனக்கு நேரம் கிடைக்கல, தொழுல இது கடந்துச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போனோம்னா அப்ப அந்த இடத்துல நன்னெறி தவறிட்டு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நபராக இருந்தோம்னா இந்த குரான் இருந்து எந்த விளக்கத்தையும் பார்க்க முடியாது, எந்த ஒளியையும் பார்க்க முடியாது, எந்த விளக்கையும் பார்க்க முடியாது. அப்போ நன்மை இருக்கணும்னா அந்த நன்மை நம்ம கடைபிடிக்கணும். குழந்தைய பார்த்து அல்லாஹ் தியானிப்பது, சும்மா எந்த வேலையும் செய்ய வேண்டியதே இல்லை, அல்லாஹ் நினைச்சிட்டே இருக்கிறது, தியானிக்கிறது, நமக்கும் ஆரோக்கியம், மனசுக்கு சந்தோஷம், நம்ம நன்மையும் வரவும் ஆயிடும். எவ்வளவு காலம் கடந்து போயிடுச்சு பாருங்க. நினைஞ்ச எவ்வளவு ஃபீலிங் இருக்கு நம்மளுக்கு, எவ்வளவு காலம் கடந்துட்டோம். அல்லாஹ் நினைக்காத காலம் எவ்வளவு கடந்துருச்சு நம்மளுக்கு. 60 வயசு 50 வயசு கடந்துச்சுன்னா நம்ம 25 இயர்ஸால் நினைச்சிருக்கணும்ல. அப்படி இல்லையே. நம்ம ஒரு 5 வருஷம் கணக்கு போட்டா கூட வராது, சேராது சேராது. 60 வருஷத்துல 5 வருஷமாவது நம்ம ஒரு தொடர்ச்சியா படிப்போமா நினைச்சு பாருங்க. சொல்லவே முடியாது, நம்மளால இருக்காது. அப்படிதான் முடிவுக்கு வருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கூறுறதுல, பேசுறதுல, நினைக்கிறதுல, பக்தியா இருக்கிறதுல, எல்லாத்துலயும் அப்படி மோசமா இருக்கிறோம். அப்போ அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரே தீர்வு அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா மன்னிப்பு வச்சிருக்கிறார். மன்னிப்பு வச்சிருக்காரு, வருந்துதல் வச்சிருக்கிறார். அந்த மாதிரி செய்யும் போதுதான் நம்முடைய தீமைகள் எல்லாம் நன்மை வரவா மாத்திரங்கிறார். பத்தியில்லாதும் செய்யாத்தியும் வசனாத்துங்கிறார். அந்த வார்த்தைலாம் படிச்சா ரொம்ப கலக்கமா இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய பாவத்தையும் நன்மையை வருவா மாத்துறாருன்னா அது எவ்வளவு பெரிய கருணைகளை இருக்காரு பாருங்க. அப்ப அப்படியேப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. 60 வயசு ஆகிப்போச்சு, ஒரு வருஷம் நினைச்சிருப்போம்பா, அதுக்கு சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்றோம். 59 வருஷம் வேஸ்ட் தான், நினைக்காத வருஷம் தான் கூட அதுக்கு எல்லாம் மன்னிப்புங்கிற ஒரு வச்சிருக்கிறார், விஷயத்த வச்சிருக்கிறார், வருந்தல் வச்சிருக்காரு. அந்த வருந்தல் உண்மையான வந்த இருக்கணும்ல. இந்த பேசும்போது ஞாபகம் வரும் உங்களுக்கு. அதுதான் நான் ரிமைண்ட் பண்றேன். சொல்லுங்க, ஆமா நம்ம இப்படிதான் இருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கும் போது அது நமக்கு அதை தருவாரு. அந்த அடிப்படையில நன்னெறியா இருக்கணும். நன்னெறி தவற விட்டா மன்னிப்பு கேட்கணுங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். அவங்களை பொறுத்த வரைக்கும் தொழுகை, குடும்ப தொழுகைகளை கடைபிடிப்பாங்க அப்படிங்கிற கேரண்டியா சொல்றாரு. அவங்க இதை செய்வாங்க அப்படிங்கிறார். அப்ப செஞ்சவங்க தான் அவங்க நன்னெறியாளர்கள். அவங்க செய்யல அப்படின்னா நம்ம அதை கேட்டு வரவே மாட்டோம். எல்லாம் செய்வாங்க கேட்டு வரணும்னா நாம அது நிறைவேற்றி ஆகணும்ல, செஞ்சு ஆகணும். அதை அதுக்கு அடுத்து கம்மியான ஜக்காத் தர்மத்தை கொடுப்பார்கள் அப்படிங்கிறார். தர்மம் 2 விதமா இருக்குது. நம்மளா சாதாரணமா நம்முடைய படத்துல இருந்து 5 10 கொடுக்கறது, தர்மமா செய்யறது, உணவளிக்கிறது, நிறைய விஷயம் நம்ம இருக்குது. அதை செய்யக்கூடிய மக்களா இருக்கிறோம். ஆனா நம்ம பணமே கிடையாது. நாம என்ன சம்பாதிக்கிறோமோ அது 2% ஜக்காத் இருக்குது. ஒரு தர்மம் ஒரு 50,000 செலவு பண்ணக்கூடிய குடும்பமா இருந்துச்சுன்னா வீடு, வாடகை, கடை, அது நிறைய நமக்கு செலவுகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னா நமக்கு அது ஜக்காத் கடுமையா இருக்கு இல்லையா? அந்த ஜக்காத் 50,000 செலவு பண்ணக்கூடியவங்க அதுக்கு தகுந்த ஜக்காத் கொடுக்கணும்ல. அந்த ஜக்காத்தை கொடுத்தாகணும். 10,000 250 ரூபா, 50,000 என்னாச்சு? 1,250 ரூபா தான். 50,000 நீங்க சம்பாதிச்சுன்னா வெறும் 1,250 ரூபா தான். அந்த 1,250 ரூபாய நம்ம ஜக்காத்தா அது கொடுக்குறோம்னா அது நம்ம பணமே கிடையாது. அது நம்ம பணம் இல்ல, அது கடமையா கொடுக்க வேண்டிய இன்னொருத்தருடைய பணம். அதுல நம்ம கவனமா இருக்கணும். நம்ம பணத்தை கொடுக்குற மாதிரி நம்ம ஆள் பார்த்து கொடுக்கறது, இவனுக்கு அதனால முடிவு பண்றோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம அது நம்ம பணமே இல்ல, அது அவங்களுக்குரிய பணம், அதான் நம்ம கொடுக்குறோம். நமக்கு அதுல எந்த பகுமே கிடையாது. அது செய்யணும் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த கடமையான ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவங்க தான் யாரு? நன்னெறியாளர்கள் அப்படின்னு நம்ம அல்ல சொல்றாரு. தொழுகை சொல்றாரு, அதுக்கு அடுத்து ஜக்காத்தை சொல்றாரு. அந்த விஷயம் நாம எந்த அளவுக்கு இருக்கிற நம்ம பாத்துக்கணும். பேசுறோம் அதை பத்தி, ஜக்காத்தை பத்தி கரெக்டா கணக்கு பாக்குறோமா, கரெக்டா கொடுக்குறோமா, அதை செய்யற பெட்டிங் வச்சிருக்கிறோமா, நிறைய பெண்டிங் நமக்கு இருக்கும். அதுல கணக்கு சும்மா எழுதி வச்சிருப்போம், இது வரவு, இது செலவு, இது எழுதி வச்சிருப்போம். கரெக்டா கொடுத்து முடிச்சிருமா பார்த்தா அதை கணக்கு பாக்குறது இல்ல. சும்மா மந்த்லி அங்க, மந்த்லி இங்க, ஏழை சாப்பாடு, இப்படி கணக்கே பார்க்காம நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கோம். அது டேலி ஆக மாட்டேன், நமக்கு தெரியாது. ஆனா அப்பெல்லாம் இல்லாம அதை கண்டிப்பா கணக்கு பார்க்கணும். ஏன்னா நம்ம வியாபாரம் பண்றோம், கணக்கு பார்க்காம வியாபாரம் பண்ணுவோமா? எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கிறோம், என்ன ஸ்டாக் இருக்குது, லாபமா நஷ்டம் எப்படி தெரியாம இருப்போமா? சும்மா வாங்கி போட்டுக்கிட்டு வித்துக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருப்போம்ல, இருக்க மாட்டோம்ல. கணக்கு பார்ப்போம்ல. 100 ரூபாய்க்கு ஒரு பாவனை பொருளை 130 விற்கணும், 120 விற்கணும்ல. 80 ரூபாய் கேட்டா கொடுத்து அப்படின்னா கஷ்டம் தானே. அப்படி செய்ய மாட்டோம். அந்த கணக்கு எப்படி நம்ம பார்க்காம செயல்பட முடியாதோ அது மாதிரிதான் இந்த கடமையான ஜக்காத்தும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா இந்த கணக்கு ஒழுங்கா பாக்குறோம். இந்த வரவு செலவு, கடை வியாபாரம், வருமானம், அதை ஒழுங்கா பாக்குறோம். அதே சமயத்துல ஜக்காத் விஷயத்துல எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குது. என்ன பிசினஸ், என்ன லாபம், என்ன பர்ச்சேஸ், என்னன்னு தெரியும்.
ஆனா ஒழுங்கா கொடுக்குறோமான்னா அதுல கணக்கு வழக்கு ஒழுங்கு இல்லை. அதுல நம்ம மாற்றம் நிறைய பேர் இருக்கிறோங்கிறத சொல்ல வரேன். அந்த அடிப்படையில அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நன்னறி ஆகாது. அது நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணாதான் நம்ம நன்னுடைய மக்களா இருக்க முடியும். நன்னுடைய மக்களா இருந்தா தான் நமக்கு வழிகாட்டல் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா வழிகாட்டல் வந்து லேசான விஷயம் கிடையாது. அது மறுமைக்கான உண்மை. அது இறந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பெரிய நஷ்டங்கிறது அங்க போனா இன்னும் அதிகமா தெரியும். அது இங்கேயே நம்ம உணரணும். அல்ல அதை பார்க்க சொல்றாரு. அவர் கற்பனையும் காண்பார்கள்ங்கிறாரு இந்த நரகத்தை பத்தி. இங்க ஒரு சின்ன வலியை கூட நம்மளால தாங்க முடியல. வலியே வேண்டாம், ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டா கூட தாங்க முடியல. எவ்வளவு நமக்கு மனசு மூஞ்சி தொங்கி போயிடுது, எவ்வளவு கவலை தொய்ந்த முகமாகுது, எவ்வளவு கஷ்டமா இருக்குது. கேஷுவலா நம்ம முகத்தை காட்ட முடியல. மனம் கெட்டு போச்சுன்னா முகத்துல காட்ட முடியாது, நடிக்க முடியாது. நடிச்சாலும் தெரியாது, இவனுடைய இயல்பு கிடையாது நடிப்பு. நமக்கு தெரியும், அவன் சிரிச்சாலும் நடிப்பு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால வந்து இந்த வழியே தாங்க முடியாது நமக்கு, அந்த வழி தாங்க முடியும். அதை நினைச்சு நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்கும் பொழுது அப்ப நம்ம நன்னறியாதான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், வழிகாட்டல் கிடைக்குங்கிறத வரிசை எல்லாருமே சொல்லிட்டு வராது. அடுத்து என்ன சொல்றாரு, மேலும் மறுவுலை குறித்து அவர்கள் பரிபூர்ணமான உறுதியோடு இருப்பார்கள்ங்கிறார். மறுமையை பொறுத்த வரைக்கும் உறுதி இருக்குது. பரிபூர்ணமான உறுதி எப்ப இருக்குன்னா, மறுமை இருக்குதானா இருக்குது. அந்த மாதிரி பக்கவா சொல்லுவோம். அதை அது தப்பிக்க முடியாது. நரகம் சொர்க்கம் உண்மை, அவருடைய வார்த்தைகள் உண்மை, அவருடைய தண்டனை உண்மை, அங்க நெருப்பு உண்மையா இருக்குது, சொர்க்கம் நரகம் உண்மை, எல்லாமே உண்மையா இருக்கு. எல்லாம் சொல்லுவோம், பேசுவோம். ஒரு காரியம் செய்யணும் தெரியுமா, மறுமைக்கும் இன்னைக்கும் உள்ள ஒரு முன்னு வரும். அதை நம்ம தேர்ந்தெடுப்பதில் நம்ம தவற விட்டுருவோம். மறுமையை நம்ம வந்து முன்னிறுத்தி அதுக்கு நம்ம முக்கியத்துவம் செய்யறா இருந்தா அந்த காரியம் தேர்ந்தெடுக்கணும். அப்ப என்ன செய்ய மாட்டோம்னா அதை தேர்ந்தெடுக்க மாட்டோம். சோசா வாழ்றதுக்கு இதை தேர்ந்தெடுத்துருவோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, மறுமையை பத்தி நம்ம சொல்லணும் தெரியுமா, ஆமா உண்மைதான் நம்பிட்டு சொல்லணும் தெரியுமா, இந்த காரியங்கள் காட்டணும். அந்த காரியங்கள் காட்டாம நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த உலக இன்பத்துக்காக நம்ம அதை மாற்றி அமைச்சிடணும். தர்ம தொழுகையே எடுத்துக்கிறோமே, இந்த சொன்ன ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது தொழுகை ஞாபகம் வந்தா கூட இந்த சபையை விட்டு எரிஞ்சு போக முடியலன்னா நம்முடைய முன்னுரிமை எங்க இருக்குது, அங்க இருக்குது, சபையில இருக்குது, ஊருக்காரோட சேர்ந்து பேசுறது இருக்குது. கண்ட கதை ஒண்ணு ஒரு 5 பைசா பிரச்சனை இருக்காது, ஒரு நன்மை கிடையாது. அல்லாஹ் பத்தியோ ஒரு குரானை பத்தியோ பேச்சு இருக்காது, சும்மா ஊருக்கு கதை இருக்கும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழுகை நம்ம மிஸ் பண்ண வச்சுக்கிறீங்க. இப்ப நம்ம எப்படி மறுமையை பரிபூர்ண நம்பி ஆள் ஆக முடியும்? இந்த இடத்துல மறுமையை நம்பக்கூடிய மட்டும் சொல்லல, அதை பரிபூர்ணமாக சொல்றாரு. பரிபூர்ணமாக நம்பக்கூடிய நபரை பத்தி சொல்றாரு. அவங்க நம்புவாங்கிறார். நன்மையாளா இருந்த அன்னைக்கு அவங்க பரிபூர்ணமாக நம்புவாங்க அப்படிங்கிறார். பரிபூர்ணம் எப்ப நிறைவு வரும், எப்ப பரிபூர்ணம் ஆகும்னா, நாம அந்த மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து காரியங்கள் நகர்த்தினாதான். மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம நம்ம அசால்ட்டா நடந்தோம்னா அப்ப அங்க பரிபூர்ணம் இல்லைன்னு அர்த்தம். நிறைய உதாரணம் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதை நான் சொல்றேன். அந்த அடிப்படையில ஜக்காத்துக்கு அடுத்து மறு உலகை குறித்து அவர்கள் பரிபூர்ணமான உறுதியோடு இருப்பார்கள். அந்த உறுதி இருந்துச்சுன்னா நினைச்சு சபைட்டு இருந்துச்சிருவோம். வீண் பேச்சு பேச மாட்டோம், அடுத்தவரை பத்தி பேச மாட்டோம். எதெல்லாம் நல்லா தடுத்திருக்கிறாரோ அதை பத்தி என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம், ஈடுபட மாட்டோம். அதே சமயத்துல நன்மை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ பரிபூர்ண உறுதி இருக்கும்போது வெறும்னா வாயிலை பேச தெரியுமா, இந்த மாதிரி மர்ம உண்மை ஹக்கு அதெல்லாம் உண்மைதான், விசாரணை உண்மை அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது இல்ல. அந்த பேச்சை வந்து செயல்பாடுல கொண்டு வருது. செயல்பாடு வரும்பொழுது அன்னைக்கு 2 நிக்க பாருங்க, அப்ப நம்ம தேர்ந்தெடுப்பது. அதுதான் பரிபூர்ணமான நம்பிக்கை மறுமை மீதுங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆன் மூலமாக நிறைய கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக் கொடுத்த விஷயத்த நமக்கு பின்பற்றுறதுக்கு அருள் செய்யும். அதுதான் முக்கியம். வெறும் கற்றுக் கொடுறது மட்டும் இல்ல, நிறைய கற்றுக்கொள்றோம். கற்றுக்கொண்டதை நம்ம மறக்காம செய்யணும்ல, படிப்படி ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா, நடக்கணும். அதுல நம்ம வந்து ரொம்ப ஒரு சடைவா இருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் நமக்கு அருள் கிருபை செய்யன்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஆக இந்த குர்ஆன் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்க கூடியதா இருக்குது. நம்மள நன்னறியா இருக்க சொல்லுது. நம்ம குர்ஆன் ஒரு கலங்கரை விளக்கா இருக்குது. அந்த விளக்கு நமக்கு எப்ப வழிகாட்டும்னா நன்னறியா இருந்தா மட்டும்தான் காட்டுங்கிறது. நன்னறி எப்பவுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய மக்களா அப்படி இப்ப எப்படி பவியமா உட்கார்ந்து இருக்கவோ அது மாதிரியே இது முடிஞ்ச அப்புறம் உட்கார்ந்து பவியமா, அதான் நன்னறி. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்காக நமக்கு அருள் திருப்பி செய்ய சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் அழைத்து அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.